வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்று கம்பரும் ஔவையாரும், அதாவது இந்த கம்பராமாயணத்தை எழுதிய கம்பர் அல்ல, இவர் வேற கம்பர். கம்பர் வந்து 2 பேர் இருந்தாங்க. அவருடைய ரசிகர் மாதிரி, அடிமை மாதிரி. இவர் வந்து சும்மா சாதாரணமாக, இப்போ நம்ம ரஜினி அப்படின்னா அந்த ஊருங்களில் சில பேர் ரஜினின்னு பேர் வச்சுக்கிறாங்களா, அந்த மாதிரி இந்த கம்பர். அதே போல் இந்த ஔவையார் வந்து 3 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் இந்த ஔவையார். இவங்களும் அந்த மாதிரி கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பாட்டு பாடி எழுதிட்டு வருவாங்க. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் ரொம்ப தூரம் புலவர்களை அரசரை பார்த்து பாடி பரிசு வாங்கிட்டு வரணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போகணும். அதனால் இவங்களால என்ன பண்ணாங்க, ரொம்ப களைப்பாயிடுச்சு. களைப்பானோடனே என்ன பண்ணாங்க, ஒரு வீட்டு திண்ணை, ஒரு குடிசை இருந்துச்சு. அந்த குடிசையில் போய், அந்த திண்ணை இருந்தது, அந்த திண்ணையில் போய் உட்காந்துருந்தாங்க. உட்காந்துட்டு அப்படி தாகம், அவ்வளோ பெரிய தாகம் எடுத்துச்சு. உடனே என்ன பண்ணாங்க, உட்காந்துட்டு இருந்தா அங்கே பக்கத்தில் ஒரு அம்மா வராங்க. வந்து அவங்க கேட்குறாங்க, என்னம்மா இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னோடனே, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மோர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த மோரை அவங்க குடிக்கிறாங்க. குடித்த உடனே அவங்க கேட்குறாங்க, அம்மா இந்த சுவரு மேலே எழுதியிருக்காங்களே, அது என்னதும்மா எழுதியிருக்காங்க, அது பாடல் வரியே முடியவே இல்லையம்மா, ஏம்மா இப்படி இருக்குது, ஒரு பாடல் முடிவுறாமல் இருக்கே, அதை நீங்கள் ஏம்மா கவனிக்கலையா, இல்லைனா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், அந்த கதையை ஏம்மா கேட்குற, இந்த ஒரு வரி எழுதுறதுக்கே ஒரு ஆளாக்கு பொன் கேட்டார் புலவர் கம்பர். அதான் சொன்னேன், அந்த கம்பர் ராமாயணத்தில் உள்ள கம்பரில் இது வேற கம்பர், திரும்பவும் சொல்கிறேன். உடனே என்ன பண்ணாங்க, அந்த கம்பர் வந்து இந்த மாதிரி கேட்டார். ஆனால் என்னுடைய இந்த பாட்டை எழுதி முடிப்பதற்கே என் வாழ்நாளே முடிந்துவிடும் போல இருக்குது, அதனால் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் எழுத வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, சரிம்மா, நான் இந்த பாடலை முடித்து கொடுத்துட்றேன், எனக்கு நீங்கள் கூழ் மட்டும் கொடுத்தா போதும், நான் குடிச்சிட்டு சந்தோஷமாக எழுதிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ சரின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் அதை என்ன பண்ணாங்க, கூழும் கொடுக்குறாங்க, அவங்க எழுதி முடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் கம்பர் வராரு. சும்மா விடுவாரா, ஆஹா நம்ம பொழப்பில் யாரோ மண்ணெளி போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோபம்னா அவ்வளோ கோபம் வந்துடுச்சு கம்பருக்கு. வந்தவுடனே என்ன பண்ணார், இந்த பாடலை எழுதுனது யாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவுடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, உங்களை மாதிரிலாம் இல்லை, நீங்கள் ஆளாக்கு பொன் கேட்டீங்க, ஆனால் இந்த அம்மா வந்து பொண்ணெல்லாம் கேட்கல, கூழ் மட்டும் தான் கொடுத்தேன், இந்த பாடலை முடித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியா, எந்த வழியில் போயிருக்காங்க, எந்த பக்கம் போனாங்கன்னு அந்த அம்மா வழியை காட்டுறாங்க, திசை காட்டுறாங்க. அந்த திசை வழியே ஒரு வேகமாக, ஏன்னா நடந்து தானே போவாங்க, அதனால் என்ன இருந்தாலும் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க, ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டியிருப்பாங்க, அவ்வளோதான். அதனால் நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாரு, ஒரு மாட்டு வண்டியை பிடிச்சிக்கிட்டு போகிறாரு. அப்போல்லாம் மாட்டு வண்டி தானே ஃபேமஸ். உடனே மாட்டு வண்டியை பிடிச்சிட்டு வேகமாக போகிறாரு. போய் அந்த அம்மா பிடிச்சிட்டாரு. என்ன கேட்குறாரு பாருங்க, ஒரு காலடி 4 இலை பந்தலடி, ஒரு காலடி 4 இலை பந்தலடின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு காலை எடுத்து நீ ஒரு அடி வச்சனா உனக்கு 4 இலை பந்தல். அதாவது என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த 4 பேர் தான் சுமப்பாங்க. 4 பேர் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் 4 பேர் சுமப்பாங்க. 4 இலை பந்தல் போட்டுருவேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இந்த அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அந்த உடனே அந்த அம்மா அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அம்மா அதான் நல்லா புரிஞ்சுக்குவாங்கல்ல பெரியவங்கெல்லாம். உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓஹோ இவர் தானா அவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நேரே என்ன பண்ணுறாங்க, கோபம் வந்தோடனே திட்டுறாங்க. எப்படி திட்டுறாங்க பாருங்க, முட்டை மேல் கூரை இல்லா வீடே, மட்டில் பெரியம்மை வாகனமே, குணராமன் தூதுவனே, யமனியேறு பரியே, ஆரையடா சொன்னாய். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முட்டை மேல் கூரை இல்லா வீடைனா, முட்டைனா உலகம் உருண்டையாக இருக்கா, முட்டை மாதிரி இருக்கா, அந்த முட்டை மேலே இருக்கிற வீடு உடஞ்சி கிடந்தா மண்ணா கட்டியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, மூதேவியே. இன்னொன்று என்னது, மூதேவி எதில் இருக்கும், கழுதை கழுதையே, குணரா
தூதுவனே, குணராமன் தூதுவனே அப்படின்னா இங்கே எதை குறிக்குதுன்னா குரங்கே, யமன் ஏறு பரியே, எருமை மாடே, எருமை மாடே. ஆரையடா சொன்னாய், என்னை பார்த்தாடா சொன்ன, என்னை சொல்லலடா. ஆரைக்கீரை, ஆரைக்கீரைங்கிறது ஆற்று ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தண்டு இருக்கும், அதில் 4 இலைகள் தான் இருக்கும், 4 இலைகள் மட்டும்தான் இருக்கும். அந்த ஆரைக்கீரையை சொன்னடா, என்னையே சொல்லலடா அப்படின்னு சொன்னாங்களாம். எப்படி பார்த்தீங்களா? மண்ணாங்கட்டியே, கழுதையே, குரங்கே, எருமை மாடே, யாரேடா சொன்னாய் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆரைக்கீரையை தான் சொன்ன, என்னையும் சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணார், வந்த வழியை பார்த்துட்டு போய்கிட்டே இருந்துட்டார். அம்மா இந்த அம்மாக்கிட்ட நம்ம பேச முடியாது, இந்த அம்மாக்கிட்ட நம்ம பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், திரும்பி பார்க்காமலே ஓடி போயிட்டார். நன்றி, வணக்கம்.